செல்லலாம். நிறைய பேருக்கு ஆசை வெளிநாட்டு செல்லணும். ஆனா என்ன நடக்கும்? செல்வதற்கான அடித்தளம் முக்கியம். அந்த அடித்தளத்தை செய்யணும். முதலாவது ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது வெளிநாட்டு ப்ரொஃபஷனல் டிகிரி சிலங்களை கட்டிக்கொண்டால் இதுக்கு அடுத்த கட்டம் நீங்க வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகளே இருக்கின்றது. அப்ப ரெண்டு ஸ்டெப். ஒன்று இலங்கையில் யூஜிசி அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், இலங்கை பல்கலைக்கழக ஆணைக்குள் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை பெற்றுக்கொண்டால் இலங்கையிலும் ஒரு வேலைக்கு பெற்றுக்கொள்ளலாம், வெளிநாட்டிலும் வேலை பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டு பர்பஸை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். ரெண்டு ஒரு விஷயம் செய்யுங்க. நீங்க தொடர்ந்து இலங்கையில் இருந்தால் இலங்கையிலையும் ஒரு வேலை பெற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருந்தது. அடுத்தது வெளிநாட்டு வேலை பெற்றுக்கொள்ளலாம். தெரியும், நிறைய பேர் வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கையில் வேலை பழகி கொடுக்குறாங்க. வெளிநாட்டு போவாங்க, இலங்கையில் வேலை பெற்றுக்கொண்டு அப்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் இலங்கை நீ சரியான கோர்ஸும் சரியா தெரிவு செஞ்சீங்கன்னா அந்த கோர்ஸு கூட வெளிநாட்டு வேலை பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இலங்கையிலிருந்து வெளிநாட்டு நிறுவனத்துக்கு வேலை செய்யலாம். தெரியும், அங்க இந்த காசு டாலர்ஸ்ல காசு போடும் பொழுது இலங்கையில 10 லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பளத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஏன்? இலங்கையிலிருந்து கொண்டு வெளிநாட்டு சம்பளத்தை பெற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியான சந்தர்ப்பங்கள் இந்த ஐடி நேஷனல் கேம்பஸால வழங்கப்பட்டு வருகின்றது. இப்போ நீங்க நிறைய பேருக்கு ஐடியம் தெரியாமல் இருக்கும். ஐடியம் என்ன செய்யணும் தெரியாது. அடுத்த ஒரு விஷயம், பெற்றோர் மத்தியில் ஒரு பிரச்சனை, தனியார் நிறுவனம் தனியார் பல்கலைக்கழகம் சொல்லுவாங்க, ஆனால் கோர்ஸை படிப்பாங்க, ஆனால் சர்டிஃபிகேட் வேல்யூ இல்லாமல் இருக்கு. உண்மையில நான் கேள்விப்படுறேன். நீங்க போய் ஐடி நேஷனல் கேம்பஸ் வெப்சைட் போய் பார்க்கலாம், எவ்வளவு காலம் இலங்கை இருக்குன்னு சொல்லி யூஜிசி ஆப்பிள் இலங்கை பல்கலைக்கழகம் இருக்கான்னு செக் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தா விளங்கும் இந்த ஐடி நேஷனல் கேம்பஸ் எவ்வளவு வேல்யூபிளான ஒரு கேம்பஸ் சொல்லி. நிறைய பிரைவேட் நிறுவனங்கள் பிரைவேட் கேம்பஸ்கள் இப்படியான பொய்யை சொல்லி மாணவர்கள் ஏமாத்துறால் தனியார் நிறுவனங்கள் நம்புறே இல்லை. ஏன்னா காசை பண்ணி ஏமாத்திடுவாங்க. இப்போ 44 வருடம் இலங்கை இருக்குன்னு சொன்னா குறுகியவரை ஏமாத்தி முடிக்கல. என்ன தெரியும், 44 நிறுவனம். அது வெளிநாட்டிலே 10 கிளை நிறுவனம் காணப்பட்டிருக்கிறது. கன்வெகேஷன் போட்டு சில நினைக்கிறேன். லாஸ்ட் 30 கன்வெகேஷன் நடந்தது. பெரிய லெவலாக 2000க்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கு பெற்றார்கள். கடந்த வருடங்கள் இந்த கன்வெகேஷன்ல நான் நோத்துக்கு வந்து ஓயில் படிச்சு எடுத்து படிச்சு கொண்டிருக்கிறார்களே கிட்டத்தட்ட 40 பேர் டிகிரி முடிச்சுட்டாங்க. ஆனால் 7 எக்ஸாம் நடக்கிட்ட ஒரு கன்வெகேஷன் வந்துக்கிறாங்க. எல்லாரும் ஓயிலோடு அடுத்த கல்வி உயர்கல்வியை கல்விக்கிற வாய்ப்புகள் ஐடி நிறுவனம் வழங்கப்பட்டிருந்தது. அப்படி கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டாப் ஏல் ரிசர்ச்சை பார்க்கறது முதல் நாங்கள் ஒரு பேசிக் கோர்ஸ் நாங்கள் எல்லாரும் கொடுக்குறோம். நீங்கள் 15 தெரியும், அதாவது சர்டிஃபிகேட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், இபிஎல்டிஎஸ் இப்படியான கோர்சஸ் ஐடி நிறுவனம் வழங்கிட்டு இருக்கிறோம். அது பிரதமனே அந்த கோர்ஸ் ஃபீஸ் இல்லாமல் ஒரு பேசிக் கோர்ஸை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். அந்த கோர்ஸு கூட அடுத்த கட்ட லெவல் ஈஸியாக கற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் எடுத்தோன்னா பெரிய லெவலில் காசு கட்ட இல்லாத பிரச்சனை இருக்கு தெரியும். முதலாவது பேசிக் கோர்ஸ் ஒன்று வாங்க. அந்த கோர்ஸு கூட நீங்கள் அடுத்த ஸ்டெப் நீங்கள் ஈஸியாக பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பெரிய லெவலில் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ். அடுத்த நகரை நாங்கள் யோசிக்கல. அப்படி இருந்து என்ன செய்வோம், சொன்ன மாதிரி பல்கலைக்கழகமே பெற்றோம். பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு வந்து யோசிப்போம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு எப்படி கிடைக்கணும்? அரச வேலை கிடைக்கும். எதிர்பார்க்கணும் அரச வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு சொன்னால் அது சொன்ன மாதிரி 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு கல்வியால் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்ன சொல்ல வேண்டாம், எங்க மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சனை. நாங்கள் எப்பயும் பல்கலை அனுமதியை பெற்று பல்கலை முடிச்சு வந்தோன்னே அரச வேலையை கட்டாயம் தேட விரும்புகிறோம். அரச வேலை வாய்ப்பு சொல்றது உங்களுக்கு கிடைக்காத முடியும். உண்மையில் இந்த அரச வேலையை நீங்க எல்லாரும் செய்ய வழிகிட்ட எத்தனை பேர் கோட்டா இருக்கு தெரியும். ஏற்கனவே அரசு வேலை செய்கிறார்கள் 5 வருட லீவில் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. ஏன் வெளியே வழங்கலான்னு சொல்லி இருக்கிறார்கள் குறைக்க நிற்கிறாங்க. நாங்க என்ன யோசிக்கிறோம், புதுசா உள்ள போய் யோசிக்கிறோம். இது நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காத விடையும். இன்னைக்கு காலமா சொன்ன விஷயம் அதான்.